ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ செடிகளுக்கு ஒரு உரம் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம செடியோட வளர்ச்சியை கொஞ்சம் பார்த்துக்கிடுவோம். இங்கே பாருங்க விவர்ஸ், இது வந்து பீர்க்கங்காய் கொடின்னு பார்த்தேன். ஆனால் ஒயிட் கலராக பூத்துருக்குது. இது என்ன செடின்னு தெரில, என்ன கொடின்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் பீர்க்கங்காய்ன்னு நினச்சி தான் அந்த விதைய போட்டது. ஆனால் வெள்ளை கலர் பூ வந்திருக்கு. இது வந்து சொரக்கான்னு நினச்சி போட்டேன். இங்கே பாருங்க, இதில் வந்து மஞ்சள் கலர் பூ வந்திருக்குது. ஸோ என்னன்னே தெரில, எல்லாமே மாற்றி மாற்றி இருக்குது. பாப்போம் என்ன காய் தான் வரப்போகுதுன்னு தெரியல. எல்லாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிறத பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு என்ன செய்யும், வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம செடிகளுக்கு என்ன செய்ய போகிறோம், அன்றாடம் கொடுக்குற மாதிரி அதைத்தான் நம்ம கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்க, பர்பிள் கலரில் அவரைக்காய் பூ பூத்துருக்குது. எங்கே போய் பூத்துருக்குன்னு பாருங்கள், தெரியுதான்னு பாருங்கள். கொய்யா மரத்தில் போய் பர்பிள் கலரில் பூ பூத்துருக்காங்க அவரைக்காய். கொடி அங்கே வரைக்கும் போய் அதில் போய் பூத்துருக்குது. இது எப்படி நான் காய் பறிக்கன்னு தெரில. காய் வந்த பிறகு அவ்வளோ உயரம் போயிருக்காங்க. இங்கே பாருங்க விவஸ், 2 நாளாக எடுத்து வச்ச தண்ணி, அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி, அப்புறம் கொஞ்சம் மிச்ச தயிர் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் ஊற்றிருக்கேன். அப்புறம் மாவு கழுவுனது, அது போக நம்ம டீ போடுவோம்ல, டீ போட்டது எல்லாத்தையும் நல்லா புளிக்க வச்சுருக்கேன். இதை நம்ம அன்றாடம் நம்ம டெய்லி சாப்பாடு சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி என்ன செஞ்சிடணும், இந்த தண்ணியை கொடுத்து விடணும். மற்றபடி நம்ம நம்ம இது டிஃபன் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. மற்றபடி மீன் அமிலம், பஞ்சகாவியா அந்த எல்லாம் கொடுக்குறோம்ல, அதெல்லாம் நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்ற மாதிரி அதுகளுக்கு என்ன செய்யும், நல்லா பூஸ்டப்பாக இருக்கும். நல்லா மட்டன் சிக்கன்லாம் சாப்பிடுவோம்ல நம்ம, அதே மாதிரி தான் மீன் அமிலம், பஞ்சகாவியா அந்த மாதிரி. இதை எடுத்து நம்ம என்ன செய்வோம், இதை எடுத்து நம்ம செடிகளுக்கு இப்போ கொடுத்து விடுவோம். நல்லா புளிச்சிருக்கிறதுனால என்ன செய்யும், நுண்ணுயிர்கள் நல்லா பெருகும். இதை கொடுக்குற மூலம் செடி நல்லா சிறப்பாக வரும். அப்படியே இன்னைக்கு கொஞ்சம் ஹார்வெஸ்ட்டும் பண்ணிக்கிடுவோம். என்னன்னு பார்த்தா பீர்க்கங்காய் நல்லா பெருசாயிருச்சு. இன்னும் விட்டா அது என்ன செஞ்சிடும், முத்திரும். அது மாதிரி இந்த பாருங்க, இந்த செவ்வந்தி பூ நல்லா ஃபுல்லாக உள்ள வரைக்கும் நல்லா விரிஞ்சிருச்சு. இதே இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். நம்ம பூக்களுமே காய்களுமே எடுக்க எடுக்க தான் என்ன செய்யும், நிறையா வரும். அதான் இயற்கை. ஏன்னா இறைக்கிற கிணறு ஊறும்பாங்கல்ல, அதே மாதிரி எடுக்க எடுக்க தான் அடுத்து நம்ம அதுக்கு நிறையா காய்கறிகள்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தங்க நான் பூ பறிக்க மாட்டேன், செடியில தான் வச்சிருப்பேன் அப்படிம்பாங்க. செடியில் இருந்த பூவை எடுக்கணும். எடுத்து அதுக்குள்ள பயனை நம்ம கொடுத்தா தான் அடுத்தாப்புல நிறைய பூக்கள் வைக்கும். நம்ம ஏற்கனவே அதை கட் பண்ணி விடுவோமா, கட் பண்ணி விடத்தான் என்ன செய்யும், புதிய தளிர்களும் வரும். ஏன்னா நித்தியமல்லி எல்லாம் அந்த இதுதான். பூ வந்து முடிச்சுன்னு என்ன செஞ்சிடணும், கட் பண்ணி விட்டுறணும். இந்த பாருங்க, நேற்று பூத்த பூவு பிடுங்க மறந்துட்டேன். இதை எடுத்துட்டு இதை என்ன செஞ்சிடணும், இந்த கொப்பை இப்படியே ஒடிச்சு விட்டுறணும். ஒடிச்சு விட்டோம்னா சைடு வழியாக என்ன செய்யும், புதிய கிளை வரும். இதை நம்ம அப்படியே காய்கறி கழுவி போட்டு வச்சுருக்கோம்னா அதிலே போட்டு வச்சிட்டோம்னா என்ன செஞ்சிடும், மக்கிக்கிடும். வெயில் வந்த பிறகு தான் விவர்ஸ் எப்பவுமே நான் தண்ணி கொடுக்குறதே. ஏன்னா மழை பனி வேற விழுகுதா, நிறைய பனி விழுகுது, தெரியல நமக்கு. ஆனால் காலையில் வெளியே வர முடியல, அவ்வளோ பனி விழுகுது. அதனால் கொஞ்சம் வெயில் வந்த பிறகு என்ன செய்கிறேன், எல்லா செடிகளுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் எப்பயுமே தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி எதையுமே என்ன செய்யாதீங்க, வேஸ்ட்டாக கீழே ஊற்றாதீங்க. 2-3 பாத்திரத்தில் எடுத்து எடுத்து வச்சிருங்க. செடி வளர்க்குறவங்க, செடி வளர்க்காதவங்க என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. செடி வளர்க்குறவங்க மேக்சிமம் எடுத்து வச்சு ஒரு நாள் புளிச்சாலும் பரவாயில்ல, புளிச்சதில் தான் நமக்கு நுண்ணுயிரே பெருகும். செடி நல்லா சிறப்பாக வருங்க. பாருங்க, வாடாமல்லி பழம் எவ்வளோ மொட்டு வச்சிருக்கு பாருங்க. வரிசை எல்லா தளலுமே மொட்டு வந்துருச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பிடுங்கிக்கிடலாம். இது கூட இந்த பூ கூட, வாடாமல்லி பூ கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம வதக்கிட்டு, அது அந்த கால் பாது பித்த வெடிப்பு வருதுல்ல, அதில் போட்டு இது காய்ச்சி நம்ம கால் தேய்ச்சோம்னா பித்த வெடிப்பு சரியாக போகும். அதுக்காக நான் வாடாமல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். பார்க்கவே அழகாக இருக்கு பாருங்க. எல்லாம் ஒயிட் கலரும் வச்சுருக்காங்க. நம்ம அடுத்து கார்டனில் போய் கேட்க, நர்சரியில் ஒயிட் கிடச்சா ஒயிட்டும் வாங்கி வைக்கணும். எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க. எல்லாத்துக்குமே இந்த தண்ணியை கொடுத்து விட்ருவோம்.
எல்லாமே சிறப்பாக வரும். அதனால் கூடுமான வரைக்கும் இயற்கை உரம் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ நம்ம என்ன செய்யலாம், ஆர்கானிக்காக காய்கள் பறிச்சுக்கிடலாம். தக்காளியில் இங்கே பாருங்கள் நிறைய காய் வச்சிருச்சு. இதுவுமே மொச்சைக்காவுமே இன்னும் கொஞ்சம் பருசாகணும். இங்கே பாருங்கள், மொச்சை பயிரெலாம் தெரிஞ்சு போச்சா, நல்லா பருசானதான் மொச்சை நம்ம எடுத்து குழம்புக்குள்ள போட்டுக்கலாம், புளிக்குழம்பு வைக்க வச்சுக்கிடலாம். வாங்க அப்படியே நம்ம இந்த பீக்கங்காவை பறிச்சுக்கிடுவோம். பாருங்க விவஸ், பீக்கங்காய் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. அதே நம்ம பெண்ணவும் சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துருவோம். இங்கே பாருங்க விவஸ், பீக்கங்காவை எடுத்தாச்சு. அடுத்து ஒரு 4 மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். இங்கே பாருங்க விவஸ், 2 மிளகாய் எடுத்துக்கிட்டேன். இந்த ஒரு செவந்தி பூவையும் நம்ம இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்குது. கருவேப்பிலை நல்லா எவ்வளோ கொழுந்தா இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அதுபோக 2 பப்பாளி இலையும் கொஞ்சம் கொய்யா இலையும் எடுத்திருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் நிலவேம்பு கஷாயம் போடணும். நிலவேம்பு கபசூர்ண குடிநீர்னு சொல்லுவாங்கள்ல, அது போட போகிறேன். அது கூட இந்த பப்பாளி இலையும் கொய்யா இலையும் போட்டோம்னா சரி, சுகர் குறையும். பப்பாளி இலைக்கு நல்ல உடல் வலியெல்லாம் சரியாகும். அதனால் அந்த 2ஐயும் போட்டு கஷாயம் போட்டுருவேன். எவ்வளோ அதோட பீக்கங்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நாளைக்கு சாம்பாரில் போட்டு வைக்கிறதுக்கு இந்த பீக்கங்காய் எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த பாருங்க, தக்காளி எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணேன்னு தெரியல, நல்லா பெருசாகிட்டே போகுது. நான் செடியிலே பழுக்கட்டுன்னு பார்க்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. ஒரு தக்காளி 100 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.